வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட். ஜீவ சுதந்திரம் விதி அப்படின்ற இந்த கான்செப்டை ஒரு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதுல இந்த பதிவு பார்ட் 6. ஸோ இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, மனிதர்களுக்கு வர்ற வியாதிகள் டிசீஸ் வந்து ஃப்ரீவில்லோட கனெக்ட் ஆயிருக்கா இல்ல விதியோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதுதான் பார்க்க போறோம். கான்செப்டுக்குள்ள போலாம். நம்ம லைஃப்ல வர்ற வியாதிகள் நம்மளுடைய சாய்ஸ்னால ஃப்ரீவில்னால ஏற்படுத்தப்பட்டதா இல்ல விதிப்படி நடந்ததா அப்படின்ற அந்த கருத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்மளுடைய வியாதி வந்து நம்மளுடைய விதியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட சோல் லெசன்ல கனெக்ட் ஆயிருக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய கர்மாவோட, இது வந்து பித்ரு கர்மான்வாங்க டிஎன்ஏவை, பித்ரு கர்மாவோட கனெக்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா அந்த சோல் லெசனை அச்சீவ் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் டிஎன்ஏ எடுக்கணும். அதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபேமிலியில பிறந்தாதான் இந்த பர்டிகுலர் டிஎன்ஏ இருக்கும். இந்த பர்டிகுலர் பித்ரு கர்மாவை நம்ம எடுப்போம். இதன் மூலமா இந்த பர்டிகுலர் சோல் லெசனை மீட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல வந்து விதிப்படி வியாதிகள் வர்றதுக்குரிய அந்த கான்செப்ட் வந்து இந்த பித்ரு கர்மா மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா பித்ரு கர்மா மூலமா நம்ம இந்த டிஎன்ஏ மூலமா ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கலாமே, இந்த டயபெட்டிஸ் வந்து பித்ரு கர்மா மூலமா பேரண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு வருது அப்படின்னாலும் அதுக்குரிய அந்த மெசேஜ் வந்து நம்மளுடைய டிஎன்ஏல அந்த மெசேஜ் இருந்தாலும் அது வந்து இன்ஆக்டிவ் மோட்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அது இன்ஆக்டிவா தான் இருக்கும். எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, இல்ல நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் புரிதலும் சரி, இல்ல நம்ம பைலப் பண்ற அந்த கர்மா, நம்மளுடைய செயல்கள் அதோடைய விளைவுகளும் சரி, இது எல்லாமே நம்ம ஃப்ரீவில்ல என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகும்னா அது வந்து நம்மளோட ஃப்ரீவில்லோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இதை தவிர நம்ம பித்ரு கர்மாவில் நம்மளுக்கு அந்த டிஎன்ஏ இல்லை, நம்ம வந்து அதை வந்து டிஎன்ஏல வாங்கிட்டு வரலாம், ஹெரிடிட்டில கிடையாது. பட் நம்ம லைஃப் ஸ்டைல்னால பர்டிகுலர் டிசீஸ் வருது, நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்னால வருது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால வருதுன்னா அது வந்து ஃப்ரீவில்லோட அசோசியேட் ஆயிருக்கு. நம்ம கரண்டா என்ன விஷயம் பண்றோம், அந்த கர்மா, அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்லயும் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், என்ன சாப்பிட்றோம், என்ன பார்க்குறோம், என்ன மாதிரியான விஷயங்களை இந்த உடலுக்குள்ள போடுறோம், உணவாகவும் சரி, இல்லை நம்ம பார்க்குற நியூஸ் இல்லை கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் டேட்டா தான். என்ன மாதிரியான டேட்டா நம்ம உள்ள போடுறோம், அதன் மூலம் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது, இதோட அசோசியேட் ஆகி ஒரு டிசீஸ் இருக்கிற பட்சத்துல அது வந்து ஃப்ரீவில்லோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரெண்டு வகை. ஸோ எப்படி விதிப்படி இருக்க கான்செப்ட் கனெக்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும், ஃப்ரீவில் படி கனெக்ட் ஆயிருந்தா. ஆனா இதை தவிர மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, விதிப்படி இருக்கு, நம்மளுக்கு இது இருக்கு, ஆனா நம்ம அதை ஃப்ரீவில் படி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதாவது திருப்பியும் விதிய மதியால் வெல்றது, அதுக்குரிய அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஆல்ரெடி கேட்டலிஸ்ட் பத்தி பார்த்தோம். நம்ம லைஃப்ல வர பிரச்சனைகள் வந்து கேட்டலிஸ்ட், அது வந்து நம்மளோட சோல் பர்பஸை நோக்கி தள்ளுறதுக்குரிய வாய்ப்பு, அதுதான் வந்து வினையூக்கிகள் தான் நம்ம லைஃப்ல வர பிரச்சனைகள், கேட்டலிஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல்ல எனர்ஜி லெவல் வந்து கம்மியா இருக்கிறப்ப நம்ம இந்த கேட்டலிஸ்ட பனிஷ்மெண்டா தான் பார்ப்போம். இந்த வினையூக்கிகளை வினையூக்கியா பார்க்க மாட்டோம், லைஃப்ல ஒரு பனிஷ்மெண்டா தான் பார்ப்போம். அந்த மாதிரி பனிஷ்மெண்டா நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்ற அந்த விக்டிம் மோட்ல நம்ம வந்து நம்மளே வச்சுக்குவோம். இந்த பிரச்சனைகள் எனக்கு மட்டும் தான் வரணுமா அப்படின்ற அந்த மோட்ல பார்க்குறப்ப நம்மளே வாலண்டியரா விக்டிம் மோடுக்குள்ள போய் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல்ல வச்சுக்கிறோம்.
இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு விக்டிம் லெவல்ல இருக்கிறப்ப, விக்டிம் மென்டாலிட்டியில இருக்கிறப்ப அது நம்மளுடைய எனர்ஜியை குறைக்குது. ஸோ நம்ம இந்த விக்டிம் மோட்ல மாறுறனால, நம்ம எனர்ஜி மாறுறனால நம்மளோட சோல் பர்பஸோ ஏதோ மாற போறது கிடையாது. கண்டினியூஸா திருப்பி திருப்பி அதே கேட்டலிஸ்ட் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். 2வது நம்மளோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுக்கேத்த விஷயங்கள தான் நம்ம அங்க அப்சர்வ் பண்றோம். ஸோ நம்ம இங்க நம்மளோட ஃப்ரீக்வன்சி விக்டிம் மோட்ல போறப்ப நம்மளோட எனர்ஜி லெவல், ஃப்ரீக்வன்சி லெவல் குறையறனால, நம்ம அதை சார்ந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற விஷயங்கள மட்டும் தான் திருப்பி திருப்பி அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ திருப்பி திருப்பி அதே கேட்டலிஸ்ட் தான் நம்ம லைஃப் என்விரான்மென்ட்ல நம்ம திருப்பி அப்சர்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி அதே கேட்டலிஸ்ட் வர்றப்ப நம்ம மறுபடியும் மறுபடியும் அதே விக்டிம் மோட்ல நம்ம அத பார்க்கிறப்ப, நம்மளுடைய மென்டல் பாடிக்கும், பிசிக்கல் பாடிக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ், உயிர் சக்தியிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கும். இந்த உராய்வுனால, இந்த பிசிக்கல் பாடிக்கும், மென்டல் பாடிக்கும் இருக்க அந்த ஃப்ரிக்ஷன்னால நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ், உயிர் சக்தி வந்து குறையத் தொடங்கும். இந்த மாரி உயிர் சக்தி குறையத் தொடங்குறப்ப, நம்ம லைஃப்ல நம்ம பாடியில ரிப்பேரா இருக்கிற அந்த விஷயங்கள், டிஎன்ஏனாலயோ, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னாலயோ எங்கெங்க நம்மளுடைய உடல்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ, அந்த பாதிப்ப நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ், நம்ம உயிர் உயிர் சக்தி இருந்தா மட்டும் தான், அந்த பாதிப்ப வந்து நம்மளுடைய உடல் ஆட்டோமேட்டிக்கா வந்து கியூர் பண்ணும். பட் இங்க இந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணி, இந்த ஃப்ரிக்ஷனுக்கே வந்து லைஃப் ஃபோர்ஸ், இந்த உயிர் சக்தி உறிஞ்சப்படுறனால, இந்த பாதிப்ப சரிப்படுத்துறதுக்கு தேவையான உயிர் சக்தி நம்ம உடல்ல இருக்காது. ஸோ இந்த மாரி உயிர் சக்தி குறையறனால, அந்த பாதிப்ப சரிப்படுத்த முடியாதனால, அது நாளடைவுல வியாதியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால நம்ம என்னதான் டிஎன்ஏல நம்மளுடைய டிசீஸ வாங்கிட்டு வந்தாலும் கூட, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாறுறப்ப, நம்ம வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டம் மாறுறப்ப, நம்மளுடைய வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற கண்ணோட்டம் மாறுறப்ப, லைஃப்ல வர்ற அந்த பிரச்சனைகள பனிஷ்மென்ட்டா பார்க்காம, கேட்டலிஸ்ட்டா பார்த்து, அதன் பின்னால நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படின்ற அந்த புரிதலோட எல்லா பிரச்சனைகளையும் பார்க்குறப்ப, நம்ம அந்த மென்டல் பாடிக்கும், பிசிக்கல் பாடிக்கும் இருக்க அந்த அந்த ஃப்ரிக்ஷன வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, நம்ம லைஃப்ல வர பிரச்சனைகள நம்ம வாய்ப்பா கன்வெர்ட் பண்றோமா? இல்ல வியாதியா கன்வெர்ட் பண்றோமா? அப்படின்றது நம்மளுடைய புரிதல வச்சு தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள நம்ம லெசன லேர்ன் பண்றதுக்குரிய வாய்ப்பா பார்க்குறப்ப, அது நம்ம அடுத்த லெவல நோக்கி கொண்டு போகும். அதே இது புரிதல் இல்லாம அத பனிஷ்மென்ட்டா பார்க்குறப்ப, அது வியாதியா மாறி மேல மேல நம்மளோட ஃப்ரீக்வன்சிய கம்மி பண்ணி, மேல மேல நம்மளுடைய சஃபரிங்க்கு வந்து வழிவகுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள வாய்ப்புகளா மாத்துறோமா? இல்ல வியாதிகளா மாத்துறோமா? அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆன்ம புரிதல பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த 3 டென்சிட்டி தான் இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமான, இன்டென்ஸான கான்ஷியஸ்னஸ் லெவல் அப்படின்றத லா ஆஃப் ஒன்ல பார்த்தோம். அதனால தான் வந்து மத்த டென்சிட்டியோட கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுலயும் இந்த பூமி தான் வந்து இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமான 3 டென்சிட்டி ஸ்கூல் அப்படின்னு டொனால்ட் கென்னர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம மறைப்புக்குள்ள இருந்து எல்லா விஷயங்களும் பார்க்கிறப்ப நம்மளுக்கு முழு புரிதல் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பனிஷ்மென்ட் அந்த மோட்ல பார்க்கிறப்ப மேல மேல எல்லா விஷயங்களும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுல இருந்து விடுதலை ஆகிறதுன்றது ஒரு ட்ராப் மாதிரி. அதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த மறைப்பு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள இருந்து பார்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் 360 டிகிரி வியூ இல்லாதப்ப எல்லா கேட்டலிஸ்டையும், எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளையும் நம்ம ஒரு பனிஷ்மென்ட் அப்படின்ற அந்த மோட்ல பார்க்கிறப்ப நம்ம ஒரு ட்ராப் குள்ள சிக்கிக்கிறோம் அப்படின்றத முன்னாடி இருக்க பதிவுகள்ல பார்த்தோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்ப, அதாவது ஒரு இன்கன்வீனியன்ட்டான சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாறப்ப, அந்த பிரச்சனை எந்த விஷயத்த சொல்லி தர்றதுக்காக எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட பார்வைய மாத்துறது மட்டும் தான் இதுல ஒரே ஒரு ட்ரிக். அதுலயும் முக்கியமா ரிப்பீட்டடா வர பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த தான் திருப்பி திருப்பி சொல்லித்தர வந்திருக்கும். சோ அந்த பேட்டர்ன நம்ம கவனிக்கணும். சோ இந்த பிரச்சனை இப்ப வந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து எனக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்ற அந்த பேட்டர்ன நம்ம கவனிக்கிறப்ப, அது என்ன மாதிரியான வாழ்க்கை பாடத்த சொல்லி தர்றதுக்காக நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றது கிளியரா புரியும். அப்படி அந்த வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்றத நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கிறப்ப, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அந்த பிரச்சனை வரப்ப
அந்த பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய முயற்சியில இறங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரே வழி அப்படின்ற அந்த பாடத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்றது நம்மளோட ஒன் ஆஃப் த சோல் லெசன்ஸா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம எப்பயுமே ஒரு சுயநல பார்வையில எல்லாத்தையும் பார்த்து எல்லார்கிட்டையும் எல்லா நேரங்களையும் கோவமா ரியாக்ட் பண்றதுக்குரிய அந்த சிச்சுவேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேட்டலிஸ்டா கொடுக்கப்படும். அந்த கேட்டலிஸ்ட் எதுக்கு அங்க கொடுக்கப்படுதுன்னா, அதுல நம்ம கோ த்ரூ பண்றப்ப நம்மளுக்கு ஒரு சஃபரிங் இருக்கும் இல்லையா? நம்ம கோவப்பட்டா நம்ம என்ன கோவப்பட்டோடனே சந்தோஷமாவா இருப்போம். கண்டிப்பா கோவப்படுறப்ப அடுத்து மேட்னஸ்க்கு அப்புறம் சேட்னஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே கண்டிப்பா ஒரு வருத்தம், ஒரு கவலை உள்ளுக்குள்ள இருக்கும். அப்படி கவலை வரப்ப நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். எதுக்காக இப்படி ரிப்பீட்டடா கோவப்படுறோம் அப்படின்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல இறங்குறப்ப நம்ம கோவப்படுறதுக்குரிய சூழ்நிலைகள் வர்றப்பெல்லாம் கான்சியஸா அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாம, இது எனக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் வினையூக்கி. இந்த வினையூக்கி ஏன் எனக்கு வந்திருக்குன்னா, நான் இந்த அன்பு மட்டுமே ஒரே வழி அப்படின்ற அந்த பாடத்தை நான் கத்துக்கிறதுக்காக இந்த வினையூக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன்னா, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் முழுமையா விடுதலையாகி வெளியே வந்துடலாம். அந்த புரிதலோட நம்ம இருக்கிறப்ப, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். அந்த ஒரு நொடி வந்து நம்ம இது எனக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலிஸ்ட். இதுல நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுல இருக்க பாடத்தை கத்துக்கிட்டு இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, காலப்போக்குல அந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்மள முழுமையா டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் அன்பான வழியில டீல் பண்றப்பதான் அதுக்கு ஒரு முழுமையான சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ற அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் நம்மளுக்கு அடுத்த பாடத்தை டீச் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அதாவது கோவப்பட்டுட்டே இருக்குது அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடுவோம். ஸோ விதிப்படி நம்மளுக்கு கேட்டலிஸ்ட் கொடுக்கப்பட்டாலும் புரிதல் இருக்கிறப்ப இந்த கேட்டலிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு லெசன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த புரிதலோட நம்ம அந்த விஷயத்தை அணுகிறப்ப நம்ம ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி அதை கான்சியஸா டீல் பண்றோம். அப்படி கான்சியஸா டீல் பண்றப்ப அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வியாதியா மாறாம வாய்ப்புகளா மாறி நம்மள அடுத்த நிலையை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு உதவி பண்ணும். ஸோ அடுத்து பார்ட் 7ல இன்னொரு கான்செப்டை பத்தி பார்க்கலாம். நன்றி.